திரும்ப என்ன சொல்லிட்டாரு, திரும்ப என்ன சொன்னார், அந்த மன்னர்கள் சார் ஒரே ஒன்று தான் சார், மன்னன்னா என்ன சார் அர்த்தம்? எந்த மதம் மன்னனும் இருக்கட்டும் சார், மன்னன்னா என்ன அர்த்தம்? மக்களை அடக்கியவன் அர்த்தம், அவ்வளோதானே மேட்ரு. மக்களை அடக்கியவன், அவ்வளோதான். மக்களுக்கான பக்கம் மன்னன் ஆட்சியில் எங்கே இருக்கு? இந்த கேள்வியை கேட்கணுமா வேண்டாமா? நான் வரலாறு படிக்கிற பொழுதெல்லாம் அக்பர் மரம் வெட்டினார், குளம் வெட்டினார், குட்டையை வெட்டினார் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை வேற ஒரு மண்ணை அதை செஞ்சான் அப்படின்னு சொல்லும்போது, தஞ்சை பெரிய கோயிலை அவன் கட்டினான் என்று சொல்லுகிற பொழுது, அப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தான்னு நான் கேட்பேன்ல, அவன் தானே கட்டினா, அவனை பற்றி உன் வரலாறு என்னையா சொல்லுது? அதானையா வரலாறு. அந்த வரலாறு என்னன்னு திரும்ப கேட்கிறாரு. அதை அடக்கினவன் நீ தானே அப்படின்னு திரும்ப கேட்கிறாரு. அதற்கு நேர்மையா பதில் சொல்லு. சிற்றரசன்னா யாரு? சின்ன ரவுடிகளை வச்சு அடக்கினவே சிற்றரசன். பேரரசன்னா யாரு? பெரிய ரவுடிகளை வச்சு கூட்டத்தை வச்சு அடக்கினவே பேரரசன். இதுல என்ன பெரிய வெங்காயம் விளக்க வேண்டி கிடக்கு? இதெல்லாம் படிச்சு தானே வந்திருக்கோம். இதை பேசுறதுக்கு என்ன குதிக்கிற? எதுக்கு குதிக்கிற? ஏன் குதிக்கிறேன்னு கேட்கிறேன் சார். மன்னர்களை போட்டு பதம் பார்க்கணும் சார். மன்னர்களை ரெண்டே விஷயத்துக்காக சார் மக்கள் நினைக்கான் சார். மன்னர்களை ரெண்டே விஷயத்துக்காக தான் மக்கள் நினைவு கூறுறாங்க, அரசு நினைவு கூறுறது மறந்துடாதீங்க. ரெண்டே விஷயம்தான். ஒன்று, அவர்கள் நீர்நிலைகளை உருவாக்கினார்கள், அணைகளை கட்டினார்கள், குளங்களை தோண்டினார்கள், கம்மாய்களை தோண்டினார்கள், கால்வாய்களை தோண்டினார்கள், நீர்நிலைகளை உருவாக்கினார்கள். அது இன்றைக்கும் என்ன செய்து பயன்படுது. ஆனால் அது கூட அவர்கள் மக்களுக்காக செய்யவில்லை, அதை மறந்துடக்கூடாது. ஏன்னா நீர்நிலைகளை உருவாக்கினால்தான் விவசாயம், விவசாயம் வந்தால் தான் அவர்களுக்கு என்ன செய்யும்? அரசாங்கம் ஓடும். அவங்களுக்காகவே அவங்க தோண்டிக்கிட்டாங்க, நோண்டிக்கிட்டாங்க, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம், அவ்வளோதான் மேட்ரு. சரி, ரெண்டு, கலை பொக்கிஷம். கோவில் என்பது கலை பொக்கிஷம். அந்த கலை பொக்கிஷத்தை உருவாக்கினார்கள் மன்னர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் நினைவு கூறப்படுகிறார்கள். கரெக்டா? இந்த ரெண்டு தான் சார். வேற என்ன? இப்போ என்ன சொல்லிட்டாரு? மன்னன்னா என்ன? ஒரு இலக்கணம் இருக்கு, சொல்லட்டுமா? மன்னன்னா அதிகாரம், மன்னன்னா பேராசை, மன்னன்னா சூழ்ச்சி, மன்னன்னா வஞ்சகம், மன்னன்னா சதி, மன்னன்னா கொலைகள் செய்வது, மன்னன்னா மது, மன்னன்னா மாது, மன்ன